ஷே அப்பா விஷ்ணு விஷ்ணு கணக்கப்பா. விமானம் பறவைகள் கண்டான் விமானம் படைச்சான், எதிரொலி பார்த்தா வானொலி அமைச்சான், எல்லா கதையும் சோழியை முடிச்சிட்டான். பாட்டு படித்து காட்டிட்டான், படித்த மூளையை திரிச்சு விமானத்தை பூரா விட்டு பாழாக்கிட்டான், எல்லாத்தையும் பாழாக்கிட்டான். முட்டா கேடு கட்ட பேக பூரா பாழாக்கி விவசாயம் பண்ணி திருட்டு போங்கிறான். கல்வி படிப்பால் வளர்ச்சி ஆகுதான், எல்லா இடத்துலையும் வளர்ச்சியாக தூக்குது அப்படிங்க. எப்படி அரசியல்வாதி கூத்தடிச்சது இந்த 50 வருஷமாக சோழி முடிச்சிட்டான். கணக்கு காவு கொடுத்தாச்சுப்பா. விமான வீல் சக்கரத்தில் காவு கொடுத்தாச்சு யமதர்மங்கிட்ட. ஏமங்காலந்துவன் 20 மாட்டு பயணத்தில் அட்டா முடிக்க அந்த வீல் சக்கரத்தில் அவன் உட்காந்து காவு கொடுத்துருவான், ரத்த காவு. இப்போ கைலாசத்தில் நம்ம கனவு போட்டாச்சு. கடவுளுடைய பவர், ஈஸ்வரன் எங்கள் அண்ணனுடைய பவரை விட்டாச்சு. ஆட்டா முடிக்க அந்த டயர் வீல் சக்கரம் டயரில் எரிஞ்சு ரத்த காவு வாங்கிட்டே போவோம். மானிட பிறவி மட்டும். ஆனால் ஆடு மாடு கோழி பறவைகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணல அந்த ஆபத்து வராது. இவனுக்கு கரெக்டாக ஆபத்து வரும். முக்கால் சத்தியம் என்னப்பா இன்னொன்று என்னமோ கேட்டால் பூதத்தி உட்காந்து அங்கெல்லாம் போட்டு வந்தாச்சு. இங்கே கேட்க ஆமாப்பா, இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட இதில் கிரிமினல் பண்ணுறவன் ஒருத்திதான் சரியா. இந்த காப்பு கட்டினா பார்த்தியா அவனுடைய பொண்டாட்டி, அவன் இன்னைக்கு வரைக்கும் இவனை ஈஸ்வரமான கொண்டுலாமா இவனை கொண்டுறணும் வெறியிலே அலைஞ்சான். வெறியில் 7 செம்பத்து சேட்டப்பா. இந்த செம்பத்தில் இடத்துல வித்து தின்னு சண்டையும் சத்திரமாக போய் முடிஞ்சு போச்சு. 7 செம்பத்து சேட்டை செஞ்சவன், காப்பு கட்டினவன், சுவை சம்பாத்தியன், ஏமாத்தி எழுதுன அவன் மர்மவா, தெற்கு பாலர் ராஜபாலத்துக்குள்ளவா. கட்சத்தை கணக்கு நீ விட்டாச்சு. ஈஸ்வர மௌனை என் அண்ணன் மௌனை கொன்றணும் இவனை கொலை பண்ணிடணும், ஆளை வச்சு கொலை பண்ணிடணும். அதான் சுற்றி பீட அடித்தான்ல, இடித்த அன்னைக்கு மேற்க கரையில் 10 பேர் அருவாளை வச்சு நிற்கான். ரைஸ் மில் கிட்ட தெற்க வடக்க ரைஸ் மில்ல 10 பேர். எப்படி கையில் பேப்பர், அவன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குப்பா. செத்த பேய் பேப்பர், மொட்டையும் பேப்பர் கையில் வச்சு ஆடுனா. இப்போ விற்று இப்போ ஒரு ஆட்டு ஆடுவான். இப்போ ஆடல பூமாதேவி தெற்கு பால ராஜபாளையத்தில் உட்காருதான். நீ என்னைக்கு அனுப்புதானா எங்கள் அண்ணன் ஈஸ்வரன், அங்கே உட்காந்து இவனை ஒன்று இடித்தான்ல, நீயே கணக்கு முடி, எப்படி முடிக்கணும் முடி அப்படிங்கிற வரம் கொடுத்துட்டான் ஈஸ்வரன். தங்கைக்கு கொடுத்துட்டான். தங்கை இப்போ தெற்கு பால ராஜபாளையம் காந்தி சிலை காந்தி நோட்டு பூமாதேவி உட்கார்ந்தாடா. ஏற்கனவே 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி உட்கார வச்சாச்சு. அடுத்து முனியப்பன் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. இப்போ பூமாதேவி உட்கார்ந்தா காந்தி சிலை. இந்த 500 ரூபா தாள் பூமியில் அழிக்க வந்த கேடுகட்ட பூமியிலே 500 ரூபா தாளை பூமாதேவி அழிச்சிருவான். எப்படி கைலாசத்தில் அழிச்சானோ மானிட பிறவி நடு தூக்கத்தில் சொல்ல முடியாது. பட்ட பகலில் வெடிக்கும் சிதறும். முக்கால் சத்தியம் கொல்ல நினைச்சவாப்பா, இவனோட சேர்ந்தவா, இவளை அடிச்சாச்சுன்னா எத்தனை பேர் பங்கு போட்டான், எத்தனை பேர் பேசினான், எத்தனை பேர் கணக்கை இவளை தூக்கலாம். இவளை இராணுவ வானரப்பட தரப்பட அந்த நேரம் தூக்கி விசாரணை போடுவான். எல்லா வழக்கறிஞர் வரைக்கும் கன்சல்ட் பண்ணுறது இவாதான்ப்பா மேப்பு. காப்பு கட்டினவன் கொண்டாட்டி இன்னைக்கு தாண்டா வெளியேறுது. அவளை கூத்தடிச்சு வச்சிருக்கான். எல்லாமே ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் மகன் சம்பாத்தியத்தை விற்று 2 கழுதை நல்லா சாப்பிடுது. கேடுகட்ட கழுதிய ஈஸ்வரனுக்கு, எங்கள் அன்னைக்கு பார்வதி அம்மா பரமசிவனுக்கு, எங்கள் அன்னைக்கு கண் கலங்குது. என் பிள்ளைய ஏமாற்றி திங்கா, இதுக்கு விட இல்லையான்னு நீதிமான்கிட்ட கேட்கல, கடவுள்கிட்ட கேட்கல. அவர் சிரிக்கார். என்னவே உலக நேர ஏமாற்றி எழுதி பட்டா போட்டு பவர் போட்டுத்தீங்க, உன் புள்ளைகிட்ட ஏமாற்றி திங்காம இருப்பானா? எத்தனை பேர்த்துக்கோ தர்மம் பண்ண என் புள்ள. ஆனால் என் புள்ள இன்னைக்கு எவனும் எந்த கழுதையும் மதிக்கலை, பிரியா என் பிள்ளைய மதிக்கலை. அப்போ நான் எப்படி அடி கொடுப்போம்னு அப்போ பார்வதின்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டான். முக்கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா. இந்த கணக்கு 8 7 ஓலைச்சோடு கணக்கு. 7 செம்பத்து சேட்டை ஈஸ்வரன் மகனை 7 செம்பமா அடித்து கொன்ன குடும்பத்தார் இவன் தான். இந்த செம்மத்தில் போட்டு கொண்டு வந்து காப்பாட்டினானே அந்த சுவை சம்பாத்தியானே சத்தியவாக்கு வாங்கின கேடுகட்ட குதிமை. இவன் இடத்துல என் புள்ள வருவான்டா, என் மகன், என் புள்ள கொடியில் சுற்றி தான்டா பிறப்பான். 7 செம்மம் கொடியில் தான், கொடி சுத்தமாக தூயமாக ஈஸ்வர மகா கொடியில் பிறக்கிற பிள்ளையப்பா. கொடியில் பிறந்த பிள்ளைய
தூக்கி தூக்கி கொடியில் எரிஞ்சுதான் அந்தந்த தேசம் அந்தந்த நாடு உலக நாடு பிள்ளைகள் போயிட்டு வந்துருச்சுப்பா. இப்போ தான்ப்பா பூமி கைலாசத்தில் ஆதியில் இருந்த கைலாசத்தில் பூமியில் உட்கார்ந்து 4 சதுரங்கத்தில் உலக நாடு கணக்கு எடுத்தாச்சு. உலக நாடு தப்பு பண்ணவனுக்கு தக்க தண்டனை. ஆனால் இடிபட்டு சாவுவான், தண்ணியில் போவான், நிலநடுக்கத்தில் சாவுவான், அநியாயப்பட்டு பூமியை அழிக்கிறவன் சாவுவான், சங்கு ஊதி சுடுகாட்டி ஏறி போவான். முக்கால் சத்தியம்.